கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் 18ஆம் தேதி 8வது மாதம் 2025ஆம் ஆண்டு திங்கட்கிழமை இந்த காலை வேளையிலும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு வாக்குத்தத்தம் ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 54வது அதிகாரம் 4வது வசனம். நீ பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நாணாதே, நீ லட்சிய அடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தின் ஊடாக நம்முடைய ஆண்டவர் நமக்கு பேசுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நீ பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிற காரியமாக அந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு பார்க்கிற வேளையிலே அநேக ஜனங்களுக்குள்ளே பயமும் பீதியும் இந்த நாட்களிலே பிடித்து அலக்கழித்து கொண்டிருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. பயந்து போய் எந்த காரியத்தையும் செய்ய முடியாதபடி அவர்கள் இன்றைக்கு திகைத்த வண்ணமாய் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறார் ஒரு காரியத்தை என்னவென்றால், நீ ஏன் பயப்பட வேண்டும்? பயப்படாதே, திகையாதே. ஏனென்றால் இந்த நாட்களிலே நீ வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் எந்த இடத்திலும் இந்த நாட்களிலே சூழ்நிலைகளின் நிமித்தம் சில வேளைகளிலே வெட்கத்தை சந்தித்திருந்தால், கர்த்தர் இந்த நாட்களிலே அவர்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், நீ வெட்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, அல்லது ஜனங்கள் மத்தியிலும் ஆலயத்திலே கூட இந்த நாட்களிலே மற்றவர்கள் நம்மை அவமானப்படுத்தி வெட்கப்படுத்தி இருந்தாலும், ஆனால் கர்த்தர் இந்த நாட்களிலே சொல்லுகிறார், இந்த நாட்களிலே நீ வெட்கப்பட வேண்டிய அவசியமே இந்த நாட்களிலே இல்லை என்பதை குறித்து தான் ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் பாருங்கள், நம்முடைய தேவன் நம்முடைய வெட்கத்துக்கு பதிலாக சந்தோஷத்தை இந்த நாட்களிலே தருகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, ஆனந்த தைலத்தை தருவேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய அதாவது நாட்களில் ஒடுங்கின உடைக்கு பதிலாக தேவன் துதியினுடைய தருகிற தேவனாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் ஆனந்த தைலத்தினால் நம்மை அங்கே இந்த நாட்களில் அபிஷேகித்து நடத்துகிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறதையும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால் ஆண்டவர் இந்த நாட்களில் சொல்லுகிறார், நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, நீ வெட்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்று சொல்லி ஆங்கில வேதாகமத்திலே சொல்லப்படுகிறது. Fear not, thou shalt not be shamed என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். Why we are going to fear? என்னத்திற்காக நாங்கள் இந்த நாட்களில் பயப்பட வேண்டும்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, why we are going to be shamed? கர்த்தருடைய பிள்ளைகளை, எதற்காக நாங்கள் இந்த நாட்களில் வெட்கப்பட வேண்டும்? நம்முடைய தேவன் நம்மோடு இருக்கிற வேளையிலே, the Lord and the host, the Lord of Lord, our King of King with us. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நம்மோடு இந்த நாட்களில் இருக்கிற வேளையிலே நாங்கள் எதற்கும் வெட்கப்பட வேண்டிய அவசியமும் இல்லை, பயப்பட வேண்டியதும் இல்லை. என்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவருடைய ஆணி பாய்ந்த கரம் இந்த நாட்களில் அனைத்து நம்மை நடத்துகிறதாக இருக்கிறபடினால் எதை குறித்தும் நாங்கள் கவலைப்படாதபடி சந்தோஷமாக இந்த நாட்களில் இருப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு வருகிற வெட்கத்தை, நமக்கு வருகிற பயத்தை நீக்க வேண்டுமா இருந்தால், நம்முடைய உதடுகளிலே அவரை உயர்த்தும் துதிகள் இந்த நாட்களிலே இருக்குமா இருந்தால், எல்லா சஞ்சலங்களும், எல்லா தவிப்பும், எல்லா வெட்கமும், எல்லா பயமும் இந்த நாட்களிலே நீங்கி போகும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வெட்கம் நீங்க வேண்டுமா இருந்தால், உங்களுடைய பயம் நீங்க வேண்டுமா இருந்தால், அவரை இந்த நாட்களிலே உயர்த்துங்கள், அவருடைய நாமத்தை இந்த நாட்களிலே பிரஸ்தாபப்படுத்துங்கள், அவருடைய நாமத்தை இந்த நாட்களிலே மகிமைப்படுத்துங்கள். அப்பொழுது உங்களுடைய பயமும் உங்களுடைய வெட்கமும் இந்த நாட்களிலே உங்களை விட்டு நீங்கி போகும். இந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பத்தையும் பயத்தையும் நீக்கி வெட்கத்தையும் நீக்கி இந்த நாட்களிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே திரும்புங்கள். அவர் உங்களுடைய பயத்தையும் நீக்கி வெட்கத்தையும் நீக்கி நடத்துவார். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. கர்த்தர் தாமே இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நாட்களிலே ஆசீர்வதித்து நடத்த வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களிலே ஜெபிக்கிறேன். வாக்குத்தத்தங்களை கேளுங்கள், அவருடைய சமூகத்திலே இந்த நாட்களிலே
நீங்கள் திரும்புங்கள், அப்பொழுது உங்களுடைய பயம் நீங்கும், வெட்கம் நீங்கும், உங்களுடைய தலை இந்த நாட்களிலே உயர்த்தப்படும். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.